மென்புமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நானும் மென்புட்டாருமோ என்றால் கர்த்தரையே நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, கர்த்தரை சேவிப்பது ஆகாததென்று கண்டார். கர்த்தரை சேவிப்பது ஆகாததென்று கண்டார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே நீ தீர்மானம் செய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே நீ தீர்மானம் செய்வாய். நானும் எங்கிட்டாருமோ என்றால் கர்த்தரையே நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா, கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. நானும் எங்கிட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நன்மையான தீவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான தீவுகளை தேவாதி தேவன் சத்தம் கேட்டு சாட்சியாய் தீவிப்பாயா, திருப்பாடித்தேயாவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் தீவிப்பாயா. நானும் எங்கிட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. அன்பான குடும்பங்களே, இந்த வேளையிலும் உங்களை இந்த மீடியா மூலமாக இந்த நாளிலும் ஆலோசனைகளை வந்து நீங்கள் கண்களை மூடி பிரார்த்தனையிலே கலந்து கொள்ளுங்கள். பிதாவை, இந்த வேளையிலும் உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், போற்று. தகப்பனே, இந்த நாளிலே செய்யப்படுகிற இந்த ஊழியம் குடும்பத்துக்கான ஆலோசனை. குடும்பமாய் வாழ்கிறவர்கள், இன்னும் குடும்பமாக போக இருக்கிறவர்கள் யாவரையும் ஆண்டவரே நீங்கள் பொருட்படுத்து தீர்த்து நல்ல ஆரோக்கியமான குடும்பமாய் வளர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கள் அன்பான ஆண்டவரே, இதோ குடும்பங்களை நீர் உருவாக்கியவர். குடும்பங்கள் நன்றாக வாழ வேண்டும், இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய சித்தம். அதற்கான ஆலோசனைகள் எல்லாம் உங்களுடைய புத்தகத்திலே உண்டு ஆண்டவரே. எனவே நன்மையானவைகளும் எச்சரிப்பானவைகளும் சாட்சியானவையெல்லாம் நீர் வேதத்திலே வைத்திருக்கிறீர். கர்த்தாவே, இன்றைக்கு கூடி வந்திருக்கிற இந்த இனிய குடும்பங்களை ஆசிர்வதித்து
இந்த வேளை அவர்களுக்கு ஒரு நல்ல வேளையாக, ஒரு ஆசீர்வாதமான வேளையாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை பிரிக்க நினைக்கிற ஒவ்வொரு தீய சக்திகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விலகும்படி கட்டளை கொடுக்கிறேன். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் சுகமும் இருப்பதாக நம்முடைய வார்த்தைப்படி இன்றைக்கு ஆண்டவரை வந்திருக்கிற குடும்பங்களுடைய அலங்கத்துக்குள்ளே, வீட்டுக்குள்ளே சுகமும் சமாதானமும் இருப்பதாக. ஆண்டவரே, சகலதையும் நேர்த்தியாயும் கிரமமாயும் செய்து முடிக்க எங்களுக்கு அருள் செய்யும், வழிகாட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். இன்னொரு பல்லவியை பாடி நாங்கள் மீதியான காரியத்துக்கு செல்வோமாக. பாடல் புஸ்தகத்திலே கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் என்ற பாடல் உண்டு. அந்த பாடலை நாம் படித்து கர்த்தருக்கு மகிமையை நாங்கள் செலுத்துவோமாக. படிப்போம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடாத உட்கார்ந்து நாம் ஆலோசனைகளை செவி கொடுப்போமாக.
நல்லது அன்பானவர்களே, உங்களுடைய பல நாள் வாஞ்சை, ஒரு விருப்பம் இந்த நாளிலே ஆரம்பமாயிருக்கிறது. குடும்பத்துக்கான ஆலோசனை, ஃபேமிலி கவுன்சிலிங். குடும்ப குடும்பங்களை கண்முன்னுக்கு வைத்துத்தான் ஆலோசனை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பங்களில் இருக்கிற கேள்விகளை நீங்கள் கேட்கும் பொழுது அதற்கான விடை நான் பார்க்கலாம், பேசக்கூடியதாக இருக்கும். குடும்பங்களாக வந்து கணவன் மனைவி கூடி வந்து அவர்களுக்குரிய குடும்பத்திலே காணப்படுகின்ற கேள்விகள், சந்தேகங்கள் எல்லாம் இருக்கும். எனவே அவற்றை முகமுகமாய் பேசி அதுக்குரிய ஆலோசனை கொடுப்பதுதான் மிக முக்கியமான நல்ல காரியம், பிரயோசனம். ஆனால் இது நம்முடைய சூழ்நிலை அப்படியாக இருக்கிறது. நாங்கள் பிரிந்து பிரிந்து இருக்கிறோம், ஒன்று சேர முடியாத கட்டங்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை முறை அப்படியாக அமைந்திருக்கிறது. ஆனாலும் இந்த சிறிய முயற்சியை நாம் பெரும் முயற்சியாக எடுத்து, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால், சந்தேகங்கள் இருந்தால், நீங்கள் இங்கே டெக்ஸ்ட் பண்ணலாம், அல்லது என்னுடைய டெலிஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியும், என்னுடைய வீட்டின் டெலிஃபோன் நம்பர், அதிலும் நீங்கள் ஃபோன் பண்ணி சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். எனவே அருமையான தேவ ஜனமே, இந்த வந்திருக்கிற தேவ மக்களே, குடும்பம் என்பது அது ஒரு சாதாரண ஒரு கூட்டம் அல்ல. ஆண்டவர் முதலாவது செய்த ஒரு காரியம் குடும்பம். அது அவருடைய பார்வைக்கு நல்லதென்று தான் கண்டார். எங்களுடைய மக்கள் குடும்பத்தை குறித்து பல சொற்கள் வைத்திருக்கிறார்கள், நாம் அறிவோம். குடும்பம் ஒரு கோவில் என்பார்கள். அதனுடைய அர்த்தம், ஒரு கோவிலுக்குள் அல்லது ஒரு கோவிலுக்குள் நாங்கள் எப்படி மரியாதை, பயபக்தி, பரிசுத்தம், உண்மை, நீதி எவ்வளவு தூரம் நாங்கள் காண்பிக்கிறோமோ, வைராக்கியம் காண்பிக்கிறோமோ, அதே அளவுக்கு குடும்பத்துக்கும் காட்ட வேண்டும் என்பதுதான் குடும்பம் ஒரு கோவில் என்ற அர்த்தத்தோடு சொன்னார். கோவிலுக்கு போயிட்டு வந்து சண்டை பிடிக்கிற குடும்பங்கள் இருக்கு, கோயிலுக்கு போகும்பொழுதே சண்டை பிடிக்கிற குடும்பங்கள் இருக்கு. போயிட்டு வந்த புறம் சண்டை, புறவன் சண்டை, பாரதூரமான வார்த்தைகள், கடும் சொற்கள், இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறது. அவையெல்லாம் என்னென்று வருங்காலத்திலே ஆராயவும், சரி செய்யும். போனதெல்லாம் போட்டும். அடுத்தது, குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார்கள். அப்படி அர்த்தம் என்னவென்றால், பல்கலைக்கழகம் அநேக பாடங்களை, ஆராய்ச்சிகளை கண்டுபிடிக்கிறவர் போல குடும்பத்தில் அநேக பாடங்களை கற்றுக்கொள்ளணும். அது தியரி அல்ல, அது பிராக்டிக்கலாக அனுபவத்தில் குடும்பத்தை நடத்தும் பொழுது, குடும்பத்தில் வாழும் பொழுது பெரிய பெரிய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் ஆவிக்குரிய பாடங்களை, ஆண்டவர் குடும்பத்தினுடைய தத்துவம், குடும்பம் எதுக்கு, ஏன் இந்த குடும்பம் என்பதெல்லாம் அதனுடைய ஆழமான அர்த்தத்தை கற்றுக்கொள்ளலாம். இது திருவசனம் அது சொல்லுகிறது. கடவுளுடைய அன்பையும், மனுஷன் மேல் வைத்திருக்கிற அன்பையும், கடவுளை பற்றியும் நான் சொல்லுகிறேன். கிறிஸ்துவும் கிறிஸ்துடைய சபையை குறித்தும் பேசுகிறேன். அது ஒரு சீக்ரெட், அது ஒரு ரகசியம் என்று சொல்லப்படுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் பிரசங்கத்திலே கேட்டு கேட்டு இருப்பீர்கள். நான் சொன்னபடி இந்த குடும்பத்தை ஆண்டவர் தான் உண்டாக்கினார். ஆண்டவர் எதெல்லாம் உண்டாக்கினாரோ அதெல்லாம் ஒரு நன்மையும் இன்பவுமானதுதான் இருக்கு. நீங்க நன்றாய் பாருங்கள். உதாரணமாக, மனுஷனை படைத்தார். மனுஷன் இந்த பூமியிலே வாழ்வதற்காக
அவர் சிருஷ்டிகளை படைத்தார். பாருங்கள், நம் மனுஷனை படைக்கும் பொழுது அவனுக்கு கண், நாம் பார்க்கிற கண்கள். இந்த கண்கள் எவ்வளவு சந்தோஷப்படத்தக்கதாக பார்த்து, கண்களால் பார்த்து மகிழ்ச்சி சந்தோஷம் போகிறதுக்காக அவர் படைத்த சிருஷ்டிகள். உதாரணமாக சிலதை சொல்ற கலரிங் பாருங்க. ஒரு பூவுக்கு இல்லாத கலரிங் கலர், அதாவது நிறம் மற்றொரு பூவுக்கு இல்லை. வானத்தை பாருங்க, அதிகாலையிலே சூரிய உதயத்தை எத்தனை பேர் பார்க்கிறீர்கள்? அநேக பேர் பார்க்கிறீர்களோ எனக்கு தெரியாது. இந்த சூரிய உதயத்தில் வரும் பொழுது வர்ற வானத்தில் விழுகிற அந்த நிறங்கள், நீல வானத்தில் அப்படி சூரிய உதயம் வரும் பொழுது கலர் சேஞ்ச், இதெல்லாம் பார்த்து ஓவியர்கள் வரைகிறார்கள். அதை எத்தனையோ மில்லியன் காசுக்கு வித்து விற்கிறார்கள். கடவுள் படைத்த அந்த கண்ணுக்கு இன்பத்தை தருவது. பல வெளிநாடுகளில் இருந்து விசேஷமாக ஹொலண்ட் தேசத்துக்கு, நெதர்லாந்து தேசத்துக்கு அநேக ஓவியர்கள் படையெடுத்து வருவார்கள். இப்போ இந்த கொரோனா காலகட்டப்படினால ஒரு டூரிஸ்ட் இப்போ இல்லை. வந்து அவர்கள் கடற்கரையில், ஆற்றங்கரையில் இருந்து ஓவியத்தை பழகிய வைத்துக்கொண்டு அப்படியே ஓவியம் தீட்டுவார்கள். ஏனென்றால் ஹொலண்ட் அதில் ஸ்பெஷல். அதாவது ஹொலண்டிலே வருகிற மேகங்கள், கடலில் எழுப்பி வருகிற மேகங்கள் எல்லாம் மற்ற நாடுகளை போல இல்லை, வித்தியாசமான மேகங்கள், உருவங்கள் எல்லாம் வருகிறதா ஓவியர்கள் சொல்லுவார்கள். அந்த மேகங்கள் எல்லாம் ஆச்சரியமாக அப்படியே இருக்கும். எத்தனை பேர் அதை பார்த்து ரசிச்சிருப்பீர்கள்? மேகங்கள், சூரியோதயம், அஸ்தமனம் நேரம், சூரியன் மறையும் பொழுது அது எப்படி அதனுடைய ஆண்டவர் அப்படியான நிறங்களை மாற்றுகிறார். அது மட்டுமல்ல, பாருங்கள், ஒரு கடலுக்கு கீழே போனால் ஒரு மீனினம் ஒரு மீனினத்தை விட எவ்வளவு வித்தியாசமாக அந்த கண்ணை பார்க்கும் பொழுதே அது சந்தோஷம் வருகிறது. அந்த கலர், அதனுடைய தன்மைகள் ஒரு மீனுக்கு இல்லாத ஒரு மீனுக்கு. பூக்கள், கடல்ல இருக்கிற பூக்கள் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. நாங்கள் சின்ன தண்ணி டேங்க்ல ஒரு 4-5 மீனை பிடிச்சி வச்சு போட்டு அதையே பார்க்கறது இல்லை, அதை பார்த்துட்டு இருக்கிறோம். எத்தனையோ மீனினங்கள், வித்தியாசமான பொருத்தமான கலர். அதை பார்த்துத்தான் இவர்கள் டிசைன், உடுப்புக்கெல்லாம் டிசைன் பண்ணுகிறார்கள். தன்னுடைய உடுப்புக்கெல்லாம் டிசைன் அதிலிருந்து எடுக்கிறார்கள். ஒரு ஆச்சரியமான ஒரு வண்ணத்தி பூச்சிக்கு அவர் உடுத்து வைக்கிற விதத்தை பார்த்தீர்களா? கலர் பண்ணுகிறது. இதைத்தான் இயேசு சொன்னார், காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருது என்று கவனித்துப்பாரு. சாலமன் ராஜா கூட தன்னுடைய மகிமை இப்படி உடுத்தினது இல்லை. அவ்வளவு தூரத்து காட்டு புஷ்பங்களுக்கு தேவன் உடுத்து வைக்கிறார். அவ்வளவு கண்கள் இன்பமாயிருக்கு. உதாரணத்திருப்பார், ஆண்டு படைச்ச படைப்புல, மனுஷனுடைய படைப்புல படைத்ததான் இன்பம். அவர் படைச்ச இந்த பூக்கள், இந்த சிருஷ்டிகள்ல எல்லாம் இன்பம். மியூசிக்கை பாருங்க, இசை காதினாலே கேட்கிறோம். இசையை படைத்தார். 7 சுரங்கள் தான், சரி கம பத நீ. இந்த 7 சுரங்களில் உண்டாகிற இசை எத்தனை ஆயிரம் இசைகளை உண்டாக்கி இருக்கிறார், எத்தனை ராகங்கள். அதை கேட்கும் பொழுது எவ்வளவு மனது ஆனந்திக்கப்படுது, மகிழ்ச்சி உள்ள பொங்குகிறது, சந்தோஷம் வருகிறது. சில இசைகள் துக்கத்தை உண்டு பண்ணுகிறது. என்ன ஆச்சரியமானது! அந்த 7 சுரங்களை வைத்து 72 மேளக்கத்தா ராகங்களை கொண்டு வந்தார். அதிலிருந்து 6000 7,000 அதற்கு மேற்பட்ட ராகங்கள் உண்டு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பாவனைக்கு இருக்கிறது ஒரு 50 அல்லது 100 ராகங்களை தான் நாங்கள் பாவனைக்கு வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த மோகன ராகம், ஆரபி ராகம், ஆபேரி ராகம், சுத்த சன்னியாசி, இந்த சங்கராபரணம் என்று சொல்லப்பட்ட இதுகளைத்தான் நாம் அறிந்திருக்கிற முடியும். இதை விட ஆரம்ப ஏராளமான ராகங்கள் எத்தனையோ இருக்கிறது. அவர் படைச்ச பாருங்க, ஒரு இன்பம், ஒரு ஈவனுடைய காதுக்கு ஒரு மியூசிக் படைச்சிருக்கிறார். அதே போல பாருங்கள், உணவு, நாவுக்கு இருக்கிற தன்மை, உரைப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கசப்பு, இப்படி அறுசுவை உணவுகளை சாப்பிடத்தக்கதான எவ்வளோ உணவு பாகிய
டேஸ்ட் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாட்டு கலாச்சாரத்துக்கும் ஒவ்வொரு உணவுகளை வைத்திருக்கிறார். பாருங்கள், இந்த மேல் நாட்டவர்கள், இந்த வெள்ளக்காரர்கள், ஐரோப்பியர்கள், மற்றவர்கள், மேற்கத்திய நாட்டில் உள்ளவர்களுக்கு இந்த சீஸ், உதாரணமாக சீஸை பாருங்க, அது 30+, 48+, இளம் சீஸ் எல்லாம், யங் சீஸ் எல்லாம் நிறைய வைத்திருக்கிறார். காரணம், அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட். ஆனால் இது நம்முடைய மக்களுக்கு அந்த டேஸ்டை, அந்த சுவை பிரித்தறிய மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. காரணம், அவர்கள், எங்களுடைய ஆட்கள், நம் மக்கள் உரைப்பை திண்டு நாக்கு சுட்டு போச்சு. அதால் அந்த ஃபைன், அந்த நுண்ணியமான சுவைகள் நமக்கு அதை பிடிக்க முடியாது. புளிப்பு இது இந்த மாதிரியான டேஸ்ட்கள் பாருங்க, ஒவ்வொரு வித்தியாசமான சந்தோஷமான சுவையாய் சாப்பிடும் சந்தோஷம் உண்டாகுது, இன்பம் உண்டாகுது. ஒரு பிரியாணியை சாப்பிடும் பொழுது பிள்ளைகள் சந்தோஷப்படுகிறார்கள். இப்படி வித்தியாசமான சாப்பாட்டை செய்யும் பொழுது நாம் மூக்கை பாருங்க, படைத்த வாசனை. இன்றைக்கு இத்தனை வாசனைகள், அது மணக்கும் பொழுதே ஒரு சந்தோஷம். ரோஜா பூ வாசனை, ஏராள வாசனைகள், வாசனை அடித்து கொண்டு போனாலே உள்ளத்துக்கு சந்தோஷமா இருக்கு. வாங்குகிறார்கள், நிற்கிறார்கள். இதெல்லாம் பாருங்க, ஆண்டுடைய படைப்பு வாசனை. இதெல்லாம் நம்முடைய ஸ்பரிசம், தொடுகை, இந்த ஐம்புலன்கள் பாருங்க படைச்சிருக்கிறார். பாருங்கள், தென்றல் காற்று வீசும் பொழுது நல்ல சந்தோஷமா இருக்கு. இளம் சூரியனுக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி போகுது. ஒரு குளிர்ந்த ஆற்றிலே குளித்து, மலை அருவியிலே குளித்து எழுப்பி வரும் பொழுது ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம் போகுது, பாடல் வருகிறது. இந்த காட்சிகளே நாம் அனுபவிக்கப்படுது. இதெல்லாம் நாம் எவ்வளவு சந்தோஷப்படுகிறோம். இதிலிருந்து எப்பொழுதாவது நாங்கள் இதை பார்த்து சந்தோஷித்திருப்போமா? சில பேர் அப்படி இப்படி சில துறைகளில் இருக்கிறவங்க மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். ஒரு ராகம், ஒரு மியூசிஷியன், அதிலே சந்தோஷமாக இருப்பார். ஒரு ஓவியன் காட்சியில் இருந்திருப்பார். ஒரு போஜன பிரியன் அல்லது சாப்பாட்டை ரசிக்கிறவர்கள் அல்லது சாப்பாட்டில் இருந்திருப்பார். ஒரு இயற்கையிலே போய் அனுபவிக்கிறவர்கள், இது போய் குளம், மாறு என்று சொல்லி கடல் என்று நீந்தி அனுபவிக்கிறவர்கள் அவர்களுக்கு அனுபவிச்சிருப்பார்கள். ஆனால் எல்லாரும் எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பார்களோ? பாருங்கள், அதே போலத்தான் இந்த குடும்பம். கூடினால் வருகிறது இன்பம், குடும்பம். அதுதான் அந்த குடும்பத்துடைய அர்த்தம். இருவர் கூடும் பொழுது வருகிற அந்த இன்பம். அவன் ஆண்டவர் படைத்தது எல்லாமே அதுல இன்பம் இருக்கு. ஆனா மனுஷனுடைய கண்ணிலே அது மறைக்கப்பட்டிருக்கு. அது அவன் குடும்பம் என்று சொன்னாலே அவன் ஏதோ நினைத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் படைத்தது எல்லாமே நன்று. முதலாவது ஒரு குடும்பத்தை படைத்தார். பல குடும்பங்கள் சேர்ந்துதான் ஒரு சபை. சபை என்பது ஒரு இன்பமான இடம் தான். ஆண்டவருடைய சபை ஒரு இன்பமான ஒரு இடம், சந்தோஷமான இடம், மகிழ்ச்சிகரமான இடம். ஆனால் நாம் அதை அனுபவிக்கிறது. இது ஒரு பிசாசின் தந்திரம். ஆண்டவர் படைத்த இன்பங்கள் அதெல்லாம் அனுபவிக்கப்பட முடியாதபடிக்கு அவன் குறுக்கிட்டு அதை துன்பமாக, அவன் துயரமாக, கஷ்டமாக அவன் ஆக்கி போட்டபடியினால நாம் அதை சரியான முறையிலே அனுபவிக்க முடியாமல் இருக்கிறோம் அன்பானவர்களே. அதனால நாம் நேரத்தை மனதில் கொண்டு சில ஆலோசனைகளை எல்லாம் நாங்கள் சிந்தித்து செய்து பார்ப்போமாக. எனவே அன்பானவர்களே, மனித படைப்புல இந்த விசேஷமான ஒரு, அதாவது ஆண்டவர் படைத்த படைப்புல விசேஷமான ஒரு படைப்பு இது மனித படைப்பு என்று நாங்கள். எனவே குடும்பமாய் போகிற உங்களுக்கு நான் சொல்லுகிற ஆலோசனை, கஷ்டப்பட விரும்பாதவன், நல்லா கேட்டுக்கொள்ளும், கஷ்டப்பட விரும்பாதவன் குடும்ப வாழ்க்கைக்குள்ள போகக்கூடாது. என்ன கஷ்டப்பட்டு கஷ்டப்படாம விரும்பாதவன் கடைசி மட்டும் திருமணமோ குடும்ப வாழ்க்கைக்குள்ளோ போவதை தயவு செய்து கனவு காணக்கூடாது, போகக்கூடாது.
குடும்பம் என்று சொன்னாலே ஒருவர் சுமையை ஒருவர் சுமப்பதுதான் குடும்பம். அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. நான் விளங்கப்படுத்துறேன். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அது விசுவாசிகள் மற்ற விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, கணவன் மனைவி குடும்பத்துக்கும் அந்த தத்துவம், அந்த விதி, அந்த கட்டளை அது பொறுத்து. உதாரணமாக பெட்டில் கணவன் படுத்திருக்கார். அவருக்கு பெட் காஃபி மனைவி கொண்டு வரும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னுடைய கணவன் ஏதோ கஷ்டப்பட்டு எழுதி பெட் காஃபி கொடுக்கிறார் என்று ஒரு சந்தோஷம். அதே சந்தோஷம் கணவன் மனைவிக்கு கொடுக்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷம். அடே என்னுடைய கணவன், மனைவி நீ இரு நான் சமைக்கிறேன் என்று கணவன் சமைக்கும் பொழுது மனைவிக்கு எவ்வளவு சந்தோஷம் பெற கஷ்டப்படுறார். கஷ்டப்பட்டு எங்களுக்கு இது செய்கிறார். அது ஒரு சந்தோஷம். மனைவி கஷ்டப்பட்டு சாப்பாட்டை கொடுக்கிறார், சமைக்கிறார். அதில் அவர் சந்தோஷப்பட வேண்டும். ஒரு உண்மையான தகப்பன் அல்லது உண்மையான ஒரு கணவன் தான் உழைத்து தான் சம்பாதித்த பணத்தை தன் குடும்ப மக்கள் அதை அனுபவித்து சந்தோஷப்படுவதை கண்டு மகிழ்ச்சி அடைவான். தான் கஷ்டப்பட்டு உழைத்த பணம், உழைத்த ஆஸ்தி எதுவாக இருந்தாலும் அதை தன் பிள்ளைகள், தன் மனைவி அதை அனுபவிக்கிறது பார்த்து சந்தோஷப்படும். அதுதான் உண்மையான ஒரு தகப்பன், ஒரு உண்மையான கணவன் தன் மனைவி. அதே போல ஒரு மனைவி, ஒரு நல்ல மனைவி தான் சமைத்த உணவை தன் கணவன், தன் பிள்ளைகள் சந்தோஷமாய் ரசித்து ருசித்து சாப்பிடுவதை கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும். தனக்கு இல்லாவிட்டால் அதுதான் இனிய குடும்பம். அதுதான் ஒருவருக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்றுக்கொள்வது, கஷ்டப்படுதல் என்பது. திட்டுறதில்லை. அடே உங்களால் எனக்கு ஒரே வேலை, நான் ஒரு அடிமை மாடு மாதிரி வேலை செய்து கொண்டிருக்கிறேன், நீங்க நல்லா வீட்டில் இருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் திட்டுறதில்லை. மகிழ்ச்சி அடைகிறது. நல்லா இருக்க, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷப்படுங்க என்று அவர்களுடைய சிரிப்பிலே மகிழ்ச்சியிலே பார்த்து மகிழ்ச்சி அடைகிறவன் தான் ஒரு தகப்பன் அல்ல ஒரு கணவன். அதே போல ஒரு மனைவி, நல்ல மனைவி தான் கஷ்டப்பட்டு சமைத்து தனக்கு இல்லாவிட்டாலும் தன் குடும்பத்தார் சாப்பிடுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைவன் தான் உண்மையான மனைவி. அதை நீங்க மறந்து போகக்கூடியதுதான் முதலாக பார்க்க வேண்டிய சமயம். திட்டி பெருமூச்சு விட்டு கோபப்பட்டு சட்டிப்பானைகளை தூக்கி எறிஞ்சு நான் மட்டும்தானே கஷ்டப்படுறது, நீங்க எல்லாரும் சொத்து மாடுகளாக பேசி திட்டி அதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது. அது சந்தோஷப்படணும். நான் கஷ்டப்பட்டாலும் நீங்க சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இருங்க. ஒரு கதை ஒன்று இருக்கும், ஒரு மேல்நாட்டு கதை, ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கும். அது சொல்லுவார்கள், அநேக பேருக்கு தெரிந்த ஒரு ஸ்டோரி. எப்படி என்று சொன்னால், ஒரு வீட்டிலே ஒரு கணவனுக்கு ஒரு ரிஸ்ட் வாட்ச் இருந்தது அவனுக்கு. ஆனால் அவனுக்கு அந்த ஸ்டெப்லர், அதாவது இந்த கட்டுற இந்த பட்டி அல்லது இந்த பெல்ட் வந்து தங்கத்தினால எனக்கு அது தேவை ஆசைப்பட்டான். ஒரு கோல்டு ஒரு செயின் இருந்தால் நல்லா இருக்குமே என்னுடைய மணிக்குட்டு. ஆனால் காசு இல்லை, அதை வாங்குறதுக்கு பணம் இல்லை, குறைவு. என்ன செய்யலாம் என்று அவன் யோசித்துக் கொண்டிருந்தான். மனைவிக்கோ நல்ல நீண்ட கூந்தல், நீளமான கூந்தல். கூந்தல் என்று அவளுக்கு இந்த சொல் விளக்குதான், ரைட், முடி. அவளுக்கு தங்கத்தில் கிளிப் போட ஆசை. தங்கத்தில் இருக்கா, தங்கத்தில் அந்த கிளிப் போட ஆசை. ஆனா காசு இல்லை. இவளுக்கு இந்த ஆசை, அவருக்கு அந்த ஆசை. என்ன செய்யலாம்? ரெண்டு பேரும் யோசனை. ஒரு நாள் என்ன நடந்தது? புருஷன் பார்த்தா போய் தன்னுடைய மணிக்கூட்டை விற்று, எனக்கு என்னத்துக்கு மணிக்கூட்டை விற்று காசை கொண்டு வந்தான். ஏன்? என் மனைவிக்கு அவளுக்கு தங்க கிளிப் போட ஆசைப்படுகிறாள், அவளுக்கு ஒன்று வாங்கி கொடுப்போம். எனவே இதை விற்று, இதை என்னத்துக்கு எனக்கு தங்க செயின் இல்லாத மணிக்கூட எனக்கு என்னத்துக்கு, எனக்கு நானே வைத்திருக்க வேண்டும், கொண்டு போய் விற்று அந்த பணத்தை கொண்டு வா. அதே சரி மனைவி போய், எனக்கு இவ்வளவு பெரிய கூந்தல், என் கணவனுக்கு இந்த ஆசைப்பட்ட
அந்த செயின் ஆசைப்படுறாரே, எனவே என்னுடைய கூந்தலை விற்று முடிய விற்று நான் அந்த பணத்தை கொண்டு கொடுப்பேன். அவள் போய் அதை விற்று வெட்டி கொடுத்து இந்த காசை கொண்டு வரேன். இந்த குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் அசைக்கப்படுமா? இதுதான் இனிய குடும்பம். ஒருவர் கஷ்டத்தில் ஒருவர் பங்கெடுக்கணும், ஒருவர் கஷ்டத்தில் ஒருவர் சந்தோஷப்படுவது. தட்ஸ் தி பாயிண்ட். இந்த எண்ணம் நமக்கு இல்லாமல் சுயநலமான வாழ்க்கை வாழ புறப்படுவோம் என்று சொன்னால் நாம் அது குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய அன்பின் தாட்சி உண்டாகும். இந்த அன்பு எனக்காக கஷ்டப்படுகிறாரே என்றதை அறியும் பொழுது அந்த அன்பு காதல் பெருகும். எனக்காக இவர் கஷ்டப்படுகிறாரே, சந்தோஷப்படுகிறாரே என்று இருக்கும் பொழுது அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு வரும். இன்றைக்கு இதெல்லாம் மாறி போனபடியால்தான் இன்றைக்கு குடும்பங்களில் எல்லாம் அதிகாரம் செலுத்துகிற குணம் உண்டாயிற்று. நீ என்னை ஆளுகிறதா, நான் உன்னை ஆளுகிறதா, நான் உனக்கு வேலைக்காரனா, எனக்கு என்ன வேலைக்காரியான் என்ற எண்ணங்கள் உருவாகப்படுவதுதான். சாதாரண யுத்தத்தில் தொடங்கி, யுத்தம் என்றால் சண்டையில் தொடங்கி கடும் சொற்கள் உண்டாகி, பிறகு அடிதடியில் இறங்கி, பிறகு நீதிமன்றத்துக்கு போய் முடிகிற பிரிவினை உண்டாகிற காலம் இந்த காலத்தில் உண்டாகிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்ட், இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை ஒருவருக்கொருவர் வைத்திருக்கும் பொழுது அந்த குடும்பம் மலைக்கு மேல் அல்லது கற்பாலைக்கு மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பான மனுஷன் என்று இயேசு சொன்னது போல, புயல் அடித்தது, காற்றடித்தது, மழை பெய்தது, வெள்ளம் வந்தது, ஆனால் அந்த வீடு இடிப்பட்டு போகவில்லை. காரணம் அஸ்திவாரம், நல்ல அஸ்திவாரம், தேவ வசனத்தோடுக்குள்ள அஸ்திவாரம் வாழ்க்கை. அதே சமயம் நீதிமொழிகள் சொல்லப்படுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று. அப்போ அவளுக்கு புத்தி, அவள் என்ன செய்ய வேண்டுமோ, என்னுடைய பகுதி இதுதான் என்பதை அறிந்து இருக்க வேண்டும். பாருங்கள், ஆரம்பத்திலே ஒரு குடும்பம் எப்படி உருவானது என்றது குறித்து இந்த நாளிலே நாங்கள் வாசிப்போம். பாருங்கள், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், யாரும் எடுத்துக் கொள்வோமாக. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 20 25 நாங்கள் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 2:20 25. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். பாருங்க, இது முதலாவது மனுஷனை படைத்து பின்பாக ஒரு முதலாவது ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம் உருவாக்கப்பட்ட விதம் வேதத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்படித்தான் ஒரு குடும்பம் உருவானது. மனுஷர்கள் சொல்றபடி விலங்கிலிருந்து அல்லது குரங்கிலிருந்து மனிதன் உண்டானான். இப்படியே அவன் சமுதாயம், அவருடைய கொள்கைகள் மாறி, சிந்தனைகள் மாறி குடும்பமாய் வந்தான் என்று சில மக்கள் சொல்லிக்கொள்வார்கள், நம்புவார்கள். நான் அதை நம்பவில்லை. குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று ஒருவேளை சொல்லுகிறவர்கள் இருக்கலாம். ஆனால் என்னை அப்படி ஆண்டவர், நான் குரங்கிலிருந்து வந்தவன் அல்ல, தேவன் தம்முடைய சாயிலே என்னை படைத்தார், மனுஷனை படைத்தார். அப்படி இந்த குடும்பத்திலே பாருங்கள், மனுஷன் தன்மையாக இருப்பது நல்லதல்ல. அப்ப இந்த நல்லதல்ல என்ற இந்த எண்ணம், இவனுக்கு ஒரு குடும்பம் தேவை, இவன் குடும்பமாக வேண்டும் என்ற யோசனை ஆதாமுக்கு உருவாகிறது. ஆதாம் தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளவில்லை. இது கடவுள்தான் இந்த ஆலோசனை, அவருடைய ஆலோசனை. இன்றைக்கு குடும்பமாய் இருக்கிற நீங்கள் ஒன்றை மனதில் வைங்க. நீங்கள் குடும்பமாய் இருக்கிறது உங்களுடைய ஆலோசனை. எப்படியோ நீங்க எந்த மதத்தினர் என்றாலும் பரவாயில்லை, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்பேற்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி,
இந்த குடும்பம் என்ற ஆலோசனை இந்த குடும்பத்துக்குள்ளே கொண்டு வந்தது அந்த கடவுள் தான். ஏதோ ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே அவர் கொண்டு வந்திருக்கிறார். எரேமியா புஸ்தகத்தை நாங்கள் வாசிக்கிறோம். எரேமியா சொல்லுகிறார், மனுஷனுடைய நடைகள் அவனாலே ஆகிறதல்ல என்றும் மனுஷனுடைய வழிகள் அவனாலே ஆகிறதில்லை என்றும் நான் அறிவேன் என்று சொல்றார். அப்போ இன்றைக்கு நீங்கள் குடும்பமாய் வந்தது உங்களோட வழி, உங்களோட பிளான், திட்டம் இல்லை, அது கடவுளுடைய திட்டம். முதல்ல அதை மனதில் வைக்க. இன்றைக்கு நான் திருமணமான இந்த பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், இந்த மனைவியோ கணவனோ ஏதோ ஆக்சிடென்டால அல்லது நான் புலவிட்டுட்டேன், நான் ஏதோ அப்படி ஏமாற்றி போட்டார், ஒன்றுமே நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. முதலாவது அதை எடுங்க. இந்த நிலைமைக்கு இன்றைக்கு குடும்பமாய் வந்தது ஆண்டவருடைய சித்தம், கடவுள் உங்களை நடத்தி இருக்கிறார். அதை நீங்க மனதில் வைங்க. யாக்கோபு சொல்லுகிறார், சந்தேகப்படுகிறவன் ஒன்றிலும் நிலை பெற மாட்டான். சந்தேகப்படாதீங்க. இன்றைக்கு இருக்கிற உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய கணவனோ, உங்களுடைய லைஃப் பார்ட்னரோ இது கடவுளால் எனக்கு தரப்பட்டது என்றதை நம்பும். அதுதான் உங்களுடைய இது. இந்த வாழ்க்கைக்கு கொண்டு வந்தது வானத்தை பூமி உடையவராகிய கடவுள் எனக்கு இந்த லைஃப் கொண்டு வந்திருக்கிறார். நீங்க யாராக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த குடும்பம் நன்றாக இருப்பதற்காக வேதத்தில் அநேக ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேத புத்தகமானது அது குடும்பத்துக்கு மட்டுமல்ல, சகல தரப்பு மக்களுக்கும் ஆலோசனை இருக்கு. ஒரு அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சபை எப்படி நடத்த வேண்டும், ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அரசாங்க அதிகாரி எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு வாலிபன் எப்படி இருக்க வேண்டும். பலதரப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் அங்கே இருக்கு. அதனால குடும்பத்துக்கும் ஆலோசனைகள் இருக்கு. அப்ப நீங்க அதை முதலாவது நீங்க மனதில் வைக்க வேண்டும். இந்த நான் குடும்பமானது கடவுளால் ஏற்பட்ட ஒரு ஏற்பாடு. அதை மனதில் வைக்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார், ஏவாளை கொண்டு வந்து எப்படி உண்டாக்கப்பட்டால் பாருங்கள். உண்டாக்கப்பட்டால் ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து உண்டாக்கப்பட்டு திரும்பவும் அவனிடத்திலே வருகிறது, ஆதாமிடத்திலே வருகிறது. எனவே ஆதாம் அதை ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது ஆண்டவர் மன்னிக்கும் ஆதாம் சொன்ன வார்த்தை என்ன, இதோ இவன் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறார். எனவே ஒரு மனுஷனிடத்திலிருந்து எடுத்தப்பட்டபடியினால் இவன் மனுஷி எனப்படுவான். அதாவது சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கு. ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னார். ஏற்ற இணை அல்ல. அதில் தான் நீங்க நல்லா யோசிக்கும். நீங்க அநேக பேர் தங்களோட குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் தடுமாறுறதுக்கு காரணம் ஏற்ற இணையாக பார்க்கிறது. அதாவது நான் கம்ப்யூட்டர்ல எனக்கு அறிவு இருக்கும் என்று சொன்னா கணவன் நினைப்பார், எனக்கு கம்ப்யூட்டர் இந்த இதுல எல்லாம் டெக்னாலஜி அறிவு இருக்கு, என் மனைவிக்கு தெரிய வேண்டும். இல்லாட்டி அவள் ஒரு ஃபுட் என்று நினைச்சு இது பொருத்தம் இல்லை என்று நினைப்பார்கள். சில பேர் நினைப்பார்கள், நான் ஒரு பெரிய ஒரு மியூசிக்கல், பெரிய பெரிய தத்துவங்கள் பாடல்களை பாடுகிறவன், இயற்றுகிறவன், என் மனைவிக்கு ஒன்றுமே தெரியாது, பாட தெரியாது, எழுத தெரியாது, பொருத்தமில்லாத சோடி நினைப்பார்கள். அதை பொறுத்த மனைவி நினைப்பாள், நான் அப்படி டேலண்ட் ஆனால் இந்த புருஷனப்பார் எனக்கு அது என்று எனக்கு ஈக்குவலாக இல்லை. அவர் என்னுடைய டேலண்ட்டுக்கும் என்னுடைய இதுக்கும் உற்சாகத்துக்கும் என்னுடைய உத்வேகத்துக்கும் இவருக்கு ஈடு கூட கொடுக்க முடியாமல் இருக்கிறது என்று இவரை ஏற்ற சோடி இல்லை என்று மாறி நினைக்கிற காலம் நினைக்கிறார். இது ஏதோ பொருத்தமில்லாத சோடி. அதனால அவர்கள் திட்டுவார், யாருடா கல்யாணம் பேசணும், எந்த புரோக்கர் யாருடா, என் அப்பா அம்மா ஏமாற்றி போட்டார்கள், என்று மருந்து போட்டு விட்டார்கள், எனக்கு அதை செய்துட்டார்கள், எல்லாம் கதை கட்டுக்கொண்டே இருப்பார்கள். அதெல்லாம் நீங்க விடுங்க, அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. இப்ப பாருங்க, ஏற்ற துணை என்று சொன்னா, ஏற்ற இணையில ஏற்ற துணை என்று சொன்னா தமிழ்ல சொல்லுவோம் சாடிக்கேற்ற மூடி. ஒரு சாடி என்றால் அதை மூடுவதற்கு மூடி சரியான பொருத்தமான மூடி இருக்கும். வேறொரு மூடியை கொடுத்து பூட்டின. ஒரு சோடா போத்தலை மூடுறதுக்கு ஒரு பெரிய ஹோர்லிக்ஸ் போத்த மூடியை கொடுத்து மூடின. அந்த மூடியத்தை அதை மூட வேண்டும். சரியான பொருத்தமானது. இப்ப மனுஷனுடைய படைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா, மனுஷன் ஆண்டவர் ஆதாமுக்கு சொன்னார், இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும்
அவனை நியமித்தார். ஏதேன் தோட்டத்தை அவன் என்ன செய்யணும்? பண்படுத்தவும் காக்கும். அப்போ அவனுக்கு என்ன இருக்கணும்? இதை செய்யறதுக்கு சரீரத்தில் பலன் இருக்கணும். பண்படுத்துறன்னு சொன்னால் அதை டெவலப் பண்ணணும், நல்லா டெவலப் பண்ண வேண்டும், காக்க வேண்டும். மிருகங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு, அதில் காக்க வேண்டும், எல்லாம் காக்கிற தொழில். அப்போ இதுக்கு பலம் தேவை. சரீர பிரகாரமாக மனுஷனுக்கு நல்ல உடற்பலம் இருக்கு, வேலை செய்யறதுக்கு, நல்லா வேலை செய்யறதுக்கு. ஒரு ஆணுக்கு அதிகமாக 99.9 அதிகமானவர்களுக்கு வேலை செய்ய பலம் இருக்கு, ஒரு உழைக்க பலம் இருக்கு. அது ஒருவர்கள் சரீர பிரகாரமாக இருக்கலாம், அறிவுபூர்வமாக இருக்கலாம், பலம் இருக்கு. அது ஆண்டவர் மனுஷனுக்கு வைத்திருக்கிறார். ஏன்? அவனுக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். அதே மனைவி என்ன? மனைவிக்கு சரீர பிரகாரமாக பலன் இல்லை. பேதுரு சொல்லுகிறார், உங்கள் மனைவி பலவீனமான பாண்டமா இருக்கிறபடியினால் அவளிடத்துல நீங்கள் அன்பு கூர்ந்து அவளை நடத்துங்க. பலவீனமான பாண்டம்னா அவங்களுக்கு பொடி, அவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய பொடி அதிகமான பெண்களுக்கு இல்லை. இந்த காலத்தில் பெண்கள் அப்படி இப்படி ஒன்று செய்தாலும் அவர்களுக்கு அதிகமான பலத்தோடு அவர்களால் செய்ய முடியாது. ஆனால் அவர்களுக்கு இருக்கிற பலன் என்ன சொல்லுவாங்க? மனோபலம் இருக்கு. நீங்க வேணுமெண்டா சோதிச்சுப்பாரு. சில வீடுகளில் கணவன் நல்ல ஆரோக்கியமாக பெரிய மீசை வச்சு பெரிய ஒரு சண்டியன் மாதிரி இருப்பார். எது வந்தால் ஆகும்னு சொல்லுவார். ஒரு சின்ன காரியத்துக்கு துவண்டு போவார், சோர்ந்து போவார். தைரியப்படுத்துறத பாருங்க அவருடைய மனைவி தான். இதுக்கெல்லாம் நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நான் பார்த்துக்கொள்ள, இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, இதுக்கு போய் பயப்படுறீங்க என்று தைரியப்படுத்துற அந்த டேலண்ட், அந்த உற்சாகம், அந்த மனோபலம் மனைவிக்கு இருக்கு. அதை கண்டுகொண்டீங்களா நீங்க? ஆனா வேலை செய்கிறாதெல்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்கும். என்னோட சரீரம் அப்படித்தான் ஆண்டவர் அந்த பொருத்தம். 2 பேரும் தேவை என்பதற்காக 2 பேரும் இணைந்தால் அந்த மாதிரி இணைப்பு, ஆத்ம பலமும் மனோபலமும் சரீர பலம் 2 சேர்ந்து இயக்கத்தக்கதான் உனக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதை நீங்க அறிஞ்சு கொள்ளணும். எனக்கு இல்லாத ஒன்று மனைவிட்ட இருக்கு, மனைவிட்ட இல்லாது கணவன்கிட்ட இருக்குன்னு இருவரும் கண்டுகொள்ளும். என்னுடைய தேவைகளை சந்திக்க, என்னை சந்தோஷப்படுத்த, இதுக்கெல்லாம் ஒரு கணவனுக்கு ஆண்டு பலத்தை கொடுத்திருக்கிறார் என்று மனைவி சந்தோஷப்பட வேண்டும், கணவன் சந்தோஷப்பட வேண்டும். நான் எனக்கு சோறுவார நேரம், எனக்கு திகைப்புவார நேரம், என்னை பலப்படுத்த, எனக்கு மனோபலம் கொடுக்க ஒரு மனைவி இருக்கிறார் என்று நினைச்சு சந்தோஷப்படணும். அவள் அழகு இல்லை, அவளுடைய அது அப்படி இல்லை, அந்த நடிகை போல இல்லை, இவளை போல இல்லை, அந்த உடம்பு இல்லை, இதோட மாதிரி நீ பார்க்கக்கூடாது. அதை பார்த்துக்கிட்ட அவனுக்கு சரி வரக்கூடாது. உனக்கு தேவை வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை தான் தேவை. இந்த சரீரம், இந்த அழகெல்லாம் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போகும். கொஞ்ச காலம் போக அதெல்லாம் போய் திரும்பி வராது. வாழ்க்கை போனா போனது, வாழ்க்கை வாழ்ந்து காட்டும். அப்போ மனோபலம் அவங்களுக்கு இருக்கு, பெண்களுக்கு அது இருக்கு. நானும் பார்த்துருக்கேன், என் குடும்பத்தை நான் பார்த்துருக்கேன். சில நேரத்தில் தைரியப்படுத்துகிற டேலண்ட், திறமை இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கு. வேதத்தில் பாருங்க, வேதத்தில் பல பேரை பாருங்க. இந்த ஆகாப் ராஜான்றது பல உதாரணம் எடுத்துக்காட்டு. ஆகாப் ராஜா, அவனுக்கு அந்த திராட்சை தோட்டம் பக்கத்தில் இருக்கிற ஒரு தோட்டம், திராட்சை தோட்டத்தின் மேல பேர் மறந்து போச்சு. தெரியுமா என்ன பேர்? மறந்து போச்சு. அப்ப இந்த தோட்டத்தை எப்படி எடுக்கலாம் என்று யோசிக்கிறார். ஆனா முடியாதே என்று யோசிக்கும் பொழுது இவர் கவலையா இருக்கிறத பார்த்துட்டு யெசபேல் அவருடைய மனைவி வந்து, என்ன கொஞ்சம் சுகமா இருக்கிறீங்க? இல்ல, அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த தோட்டத்தில் ஆசையா இருக்கிறது, அதை நான் எடுக்க முடியாமல் இருக்க. இதுக்கு எப்படி கவலைப்படுறீங்க? பாருங்க, நாளைக்கு உங்களுக்கு அதை நான் உங்களுக்கு எடுத்தாரான்னு சொல்லி அந்த புருஷனை ஒரு மிகப்பெரிய ஒரு சோப்பில் இருந்தவரை தைரியப்படுத்துற பார்க்குறோம். அது பிழையா இருந்தாலும் அவருடைய கரெக்டர் இருப்பாரு. இன்னொரு கட்டத்தில் இன்னொரு புருஷன் நாபால், அவன் ஒரு முட்டாள் மடை. அவனை என்ன செய்தான்? புத்தி இல்லாதவன். தன்னுடைய ஆட்டு மயிர் கத்தரிக்கும் பொழுது தாவீது ராஜா அதை கேள்விப்பட்டு அவன்
ஆட்டு வயிறுகளை கத்தரிக்கிறபடினால கட்டாயம் ஒரு விருந்து வைப்பான். அந்த விருந்தில் எனக்கு கொஞ்சம் பங்கு அனுப்பு, சாப்பாடு அனுப்புன்று தாவீது மெசேஜ் அனுப்புகிறார். அப்போ தாவீது ராஜாவாக இல்லை, அவர் வனாந்தரத்தில் எங்கே இருக்கிறார். இந்த நாபால் என்ன செய்தான், யாரா தாவீது, இப்படிப்பட்ட இந்த நாடோடிக்கெல்லாம் இந்த சாப்பாடு என்கிட்ட இல்லை போய் சொல்லு போகும். அந்த மாதிரி அவனை கேவலமாய் செய்தி அனுப்புற இடத்துல தாவீதை பற்றி கேவலமாய் பேசி அனுப்பினார். தாவீது கேள்விப்பட்டார், யாரை பார்க்கடா அப்படி சொன்னேன், இந்த பாருங்க நான் சங்காரம் பண்ணாட்டி இருந்து பாருங்க. அப்புறம் கண்டு கோபம் ஆயிடுச்சு. உடனே இதை கேள்விப்பட்ட யார், அப்படி மனைவி அபிகாய் தன்னந்தனியாய் வந்து பாருங்க, அந்த மனோபலம் ஒரு பயம் இல்லை. தன் புருஷனை காக்க வேண்டும், எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று தன்னந்தனியாய் மனோபலம் வந்து தாவீதிட்ட சில காரியங்கள் சொல்லி அப்படியே அவருடைய கோபத்தை இல்லாமல் செய்து அந்த புருஷனை தப்பி வைக்கிறார். நீங்க வேற பல இடங்கள் பார்க்கலாம். மரியாள் தாயாரை பாருங்க, மரியாள் இயேசு கிறிஸ்துவை பிறக்கப்படும் பொழுது அவர் ஒரு கன்னிப்பெண். தேவதூதன் சொல்லுகிறார், உண்மையில் பரிசுத்தாவின் நிழலிடம் உனக்கு பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது என்று. நான் புருஷனை அறியேன் என்று. அவள் யோசித்திருக்கலாம், ஐயோ பல பேர் என்னை தூசிப்பார்கள், என்னை கௌரவமாக நிற்பார்கள், தள்ளி வைப்பார்கள், அது இது சொல்லுவார்கள் என்று. ஆனாலும் இந்த மனோபலம் ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்து அந்த மிகப்பெரிய சேலஞ்ச், அந்த சவாலை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. வரட்டும், நடக்கட்டும், பார்ப்போம். பார்த்தீங்களா, இப்படி பல வேதத்தை நான் உங்களுக்கு ஆதாரம் உங்களுக்கு காட்ட முடியும். எலியாட வாழ்க்கையை பாருங்க. எலியா கூட பெரிய எல்லாருக்கும் முன்பாக 450 தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டுட்டு ஒரு சொல்லுல அக்கறை சொந்து போயிட்டார். மகா தீர்க்கதரிசி இவன் தான் கொடுத்தார், ஜெசபேல். பெண்களுக்கு ஒரு ஆண்டு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு, நான் பார்த்துருக்கிறேன், அனைவரை பார்த்துருக்கிறேன். பெண்களுக்கு இந்த மனோபலம் இருக்கு, மன தைரிய உறுதி இருக்கு. அது ஒன்று ரெண்டு அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்களுக்கு சரீர பலன் இருக்கு. அப்போ இந்த ரெண்டும் சரியான முறையில் சேர்ந்தால் அந்த குடும்பம் எவ்வளோ பலமுள்ளதாக இருக்கும். இதை அறியாமல் என்ன செய்வது, மனுஷன் ஏற்ற இணையாக பார்க்கிறது. நான் கார் ஓடனா நீயும் கார் ஓடணும், இல்லாட்டி நீ சரியில்லை. எனக்கு அது தெரிஞ்சா உனக்கு தெரியும், இருக்கட்டும், நல்லது. ஆனால் அது ஏற்ற துணை என்று சொல்ல முடியாது. ஏற்ற இணை என்பது ஒருவர் பாரத்திலே ஒருவர், ஒருவர் துன்பத்திலே ஒருவர், பேலன்ஸ் பண்ணி போடும். ஒருவர் இப்படி என்றால் அவர் மற்றவர், அப்படியாக கொண்டு செல்வதுதான் குடும்பத்தினுடைய மனுஷன் மனுஷி உடைய தன்மை. அது மனதில் வைக்கும். உங்கள் மனைவிக்காக நன்றி சொல்லுது, உங்கள் கணவனுக்காக நன்றி சொல்லுது. ஆண்டவர் அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, அல்லது அவனை போல இல்லை, ஒரு நடிகரை பார்த்து இவனை போல இல்லை, அவனை போல இல்லை என்று ஒரு நாளுமே நீங்கள் பார்க்காதீர்கள். இது கடவுளால் ஏற்பட்ட உறவு, இது தேவனுடைய திட்டம். எனவே இவன் எனக்கு ஆசீர்வாதமானவள், இவன் எனக்கு ஆசீர்வாதமானவள், ஏற்ற துணை என்பதை அறிந்து உணர்ந்து குடும்பம் நடத்த பாருங்கள். பாருங்கள், அந்த சம்பவத்தை பாருங்கள், இந்த நடக்கிறது பாருங்கள். இந்த குடும்பத்தில் ஒரு குழப்பம் உண்டாயிற்று. பாருங்கள் என்ன உண்டாயிற்று பாருங்கள். 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், வாசிப்போம். 3ஆம் அதிகாரம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. தேவன் சொன்னது உண்டோ என்று யாரு அந்த தந்திரம் உள்ள பிசாசு சாத்தான் போடுறான் பாருங்கள், கேள்வி கேட்கிறான். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து
தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கும் நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். அவனும் புசித்தான். போதும், அதோட முடிச்சிடும். அதோட கூட இவர்களுக்கு என்ன, பாவம் உள்ளே பிரவேசித்து விட்டது. அதுக்கு பிறகுதான் பாருங்கள், குடும்பத்திலே கொலைகள் எல்லாம் உருவாகிட்டு. இப்ப முதலாவது குடும்பத்திலே சமாதான குலைச்சலுக்கு, ஒற்றுமை குலைச்சலுக்கு முதலாவது காரணம், முதல் ஸ்டெப் நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னார், இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஸோ ஒன் பொடி. யாரை விட்டு? தன் புருஷனையும் தன் மனைவியையும் விட்டு, அது மனைக்கும் புருஷனையும் தாயையும் விட்டு பிரிந்து, தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து புருஷன் தன் மனைவியோட இசைத்திருப்பான். அதாவது ஒரு குடும்பம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு தனி குடித்தல் போயிடும். தனி குடித்தல். இந்த தனி குடித்தனத்தில் நீங்கள் வாழும் பொழுது வருகிற ஆலோசனை, இந்த மூன்றாவது நபர் மூலமாய் வருகிற ஆலோசனை தாக்கங்களை குறித்து மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முதலாவது நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அது நன்மையாகவும் இருக்கலாம், தீமையுமாய் இருக்கலாம், எப்பேற்பட்ட காரியம் இருக்கலாம். மூன்றாவது நபரை குறித்து, அது உங்களுடைய தகப்பன் தாயா இருக்கலாம், உங்களுடைய உடன்பிறப்புகளாக இருக்கலாம், உங்களுடைய சபை பாஸ்டராகவும் இருக்கலாம், உங்களுடைய தாத்தா பாட்டியாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய யாராகவும் இருக்கலாம், உங்களுடைய பெற்றோர்கள், நெருங்கிய நண்பனாகவும் இருக்கலாம், ஆர்வீர் நண்பனாகவும் இருக்கலாம். பட் நீங்கள் என்றைக்கு குடும்பமாய் வந்தீர்களோ அன்றைக்கு இந்த மூன்றாவது நபர் குறித்து நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுக்கு அவர்கள் கெட்டவர்கள் என்று நான் சொல்லவில்லை, பொல்லாதவர்கள் விட்டு அவர்களை துரத்த வேண்டும், உறவுகளை முறிக்க வேண்டும் சொல்லவில்லை. அவர்கள் மூலமாய் வருகிற சகல காரியங்களையும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், உங்கள் கணவன் லைஃப் பார்ட்னரோடு, கணவன் மனைவியோடு கலந்து ஆலோசிக்க வேண்டும். பிறகுதான் நீங்க முடிவெடுக்க வேண்டும். அது முதலில் இன்னைக்கு பல குடும்பங்களிலே அன்பு தாட்சி விட்டு போவதற்கு காரணம் இந்த மூன்றாவது நபருடைய தலையீடுகள். எப்படி என்றால், உதாரணமா கணவன் சொல்லுவார், நாங்க எல்லாரும் இந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு மாறி போவோம். மனைவி கேட்பார், ஏன் இந்த ஊரில் இப்ப என்ன குறைவு? இல்லை, என்னுடைய அப்பா சொன்னார், அம்மா சொன்னார்கள், இதில் இருக்கிறது கூடாது, நாங்கள் வேற நாட்டுக்கு போவோம், வேற ஊருக்கு போவோம், அதிலே போவோம். சரி என்று அவர் புறப்பட்டு போவார்கள். அப்புறம் அங்கிருந்து வேறொரு சம்பவம் நடக்கும், நாங்கள் இந்த வீட்டை விட்டு அடுத்த வீட்டுக்கு போவோம், அல்ல இந்த பொருளை விட்டு இந்த பொருள் வாங்குவோம். ஏன் என்று கேட்டால், என்னுடைய நண்பர் சொன்னார், என்னுடைய இவர் சொன்னார்கள், அப்படி என்று வரும். மனைவி பார்ப்பாள், என்னட்டு ஒரு வார்த்தை கேட்கிறார்கள், என்னை ஒரு மனுஷியா மதிக்கிறார்கள், எல்லாம் அவர் சொன்னார், இவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று இவர் செய்து கொண்டே இருக்கிறார், நானும் தானே இருக்கிறேன் என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒன்று உண்டா. ஆரம்பத்திலே அது வர மாட்டார். காலம் போக 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 அவர்கள் மனதிலே வைத்து யோசிக்க ஆரம்பிப்பார். இவர் தன்னை இஷ்டப்படிதான் நடக்கிறார், நான் ஏன் மனைவி என்று நான் இருக்கிறேன், இவருக்கு விருப்பமானதுதான் நடக்குது, எந்த விருப்பத்துக்கு இடமே இல்லை என்ற எண்ணம் வரும். அப்படியே யோசனை உருவாகி அவரை நடவடிக்கையெல்லாம் பார்க்க கட்டம் வரும். இனி கொஞ்சம் என்று சொன்னோடனே இவர் முந்திர மாறி பழக்கம் இல்லை, முந்திர மாறி இவர் என்னோட சிரிக்கிறது இல்லை, என்னோட பேசுறது இல்லை என்ற மாதிரி அப்படி உள்ளுக்குள்ள வரும். அந்த சந்தேகம் உள்ளுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கும். எல்லா பேயிலும் பெரிய பேய் இந்த சந்தேகம் பேய். அது வந்ததோ குடும்பம் போச்சு. இதை மாறி நீங்க எடுக்கலாம்.
மனைவி தனக்கு விருப்பமானபடி எல்லாம் போவாள், சிலர் கேட்பாள், அக்கா அப்படி அம்மா சொன்னார்கள், இப்படி சொன்னார்கள். இவர்கள் மாறி நடப்பார்கள். கணவனை ஒரு வார்த்தை கேட்க மாட்டார்கள். அது நான் சொன்ன சரி என்று சொல்லு என்ற மாறி போகும்பொழுது கணவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு வரும். என்னை மதிக்கிறாள் இல்லை, தன் இஷ்டப்படி நடக்கிறாள். ஏன் நடக்கிறாள்? அவளுடைய வீட்டார் சொல்றபடி தான் இவள் இயக்குகிறாள். என்கிட்ட ஒரு வார்த்தையை கேட்கவில்லை. என் விருப்பத்தை, எனக்கு உணர்ச்சிகள் இருக்கிறது தானே, இப்ப என்னை பற்றி ஒரு வார்த்தை இல்லை என்று கணவன் யோசிக்க ஆரம்பிப்பான். இது ஆரம்பத்தில் இது நடக்காது. படிப்படிப்படியாய் கவனித்து கவனித்து முடிவில் ஒரு நாள் அப்படியே பொறி பறக்கும். அப்பொழுது வாய் திறப்பாரு, நீ யாரை கண்டு இப்படி எல்லாம் நடத்துற, நீங்க மட்டும் என்ன ஒழுங்கா நடக்கிறீங்களான்னு கதை தொடங்கும். நாங்கள் அப்படி நடந்துட்டேன். வரலாறு அப்படி லிஸ்ட் வரும். 1970ஆம் ஆண்டு, 80ஆம் ஆண்டு, 85, அதெல்லாம் வந்து இந்த பாரு இதெல்லாம் என்ன. உடனே இவரும் அந்த லிஸ்டத்துக்கு கூட இதெல்லாம் என்ன. உடனே வாக்குவாதம் பண்ணோன்னா வாய் சொல்லெல்லாம் வந்துடும், கடும் சொற்கள் வந்துடும். கோபத்தில் அப்படி இப்படி கதைச்சு இனி கை கால் நின்றும், அடிக்க தொடங்கிட்டீர்களோ, அவளை தொத்து வளர்த்துட்டியோ, அப்படியா இப்படியான்னு இனி குடும்பங்களை தரக்குறைவாய் பேசி இப்படியே உடைச்சு போயிடும். இது அநேக குடும்பத்தில் நடக்கும். இந்த ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். அந்த தந்திரமுள்ள சர்ப்பம், சாத்தான், பிசாசு சொல்லும் பொழுது, இந்த கனியை புசிக்கும் பொழுது உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், அது தேவன் அறிவார் என்று சொன்ன பொழுது இவள் என்ன செய்திருக்க வேண்டும்? தன்னுடைய கணவன் ஆதாம் வரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். இது உண்மைதானா? இப்படி சொல்லப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி என்று காத்திருந்து இருந்தால் ஆதாம் ஒரு வேளை சொல்லியிருப்பார், நோ, தொடாத. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இதை புசிக்க வேணாம், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தப்பியிருக்கிறார். ஆனால் இவள் புசிக்கும் பொழுது தன் கணவனை விட்டு பிரிந்து 3வது ஆளோட ஒரு தொடர்பு. அந்த ஆலோசனை கட்டு. இதுதான் இன்றைக்கு அநேகர் குடும்பத்திலே நடக்கிற தவறுகளில் ஒன்று. ஒரு யாராவது ஒரு ஆலோசனை சொல்லும் பொழுது வீட்டிலே வந்து இருவரும் ஜெபம் பண்ணி கலந்து ஆலோசித்து இதை பற்றி நன்மை தீமை ஆராய்ந்து 2 பேரும் ஒரு முடிவு எடுத்தால் அதில் பிழை சரி வரும் பொழுது 2 பேருக்குமே பங்கு இருக்கு. ஒருவரை குற்றச்சாட்டு. இதைத்தான் ஆதாம் செய்தார். தேவரின் தந்த ஸ்திரீதான் என் கனியை தந்தார், இல்லாட்டி நான் இந்த கனியை புசித்திருக்க மாட்டேன் என்று பிறகு விசாரணையில சொல்லுகிறார். தேவரின் தந்த பெண் குற்றச்சாட்டு. இவளை கேட்டால் இவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, இவள் அடுத்த குற்றச்சாட்டு. இப்படி ஒருவரை ஒரு குற்றச்சாட்டுக்குள்ளே வந்தது. காரணமே அந்த சந்தேகம் போய் விழுந்துட்டது. ஆரம்பத்தில் போட்ட ஒரு சந்தேகம். நீங்க தேவனெல்லாம் புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? அப்போ பிசாசு இந்த உலகத்தில் மக்கள் சந்தேகத்தை உண்டு பண்ணிவார்கள். அந்த சில பேருக்கு ஆசை, குடும்பங்கள் பிரிந்திருப்பது சில பேருக்கு விருப்பம். அதனால சில சொற்களை போட்டுட்டு போயிடுவார்கள், சந்தேக சொற்களை. சில பேரை பார்த்தா சொல்லிட்டு போவார்கள். எப்படி என்றால் மனைவியை காது கேட்கத்தக்கதாக புருஷன் சொல்லிட்டு போவார், நான் அவனுக்கு சொல்லல, நீயும் சொல்லாத, எனக்கு அவனோட நடந்து கொள்ளன்னு சொல்லிட்டு போயிடுவார். உங்களுக்கு யோசிப்பேன், என்னடா நானும் சொல்லல, இவரும் சொல்லல, இப்போ ஏதோ நடந்திருக்கு. உடனே யோசிச்சு அது ஒரு பெரிய சந்தேக பிசாசு வளர்த்து குடும்பம் பிரிச்சு. அவன் 3வது ஒரு ஆலோசனை சொல்லும் பொழுது நல்லா இருக்கும், அதை கேட்டுப்பாரு. ஆனால் 2 பேரும் கவுன்சில் பண்ணுங்க, அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு தமாசுக்கு ஒரு கதையோடு சொல்றேன் பாரு. ஒரு வீட்டில் ஒரு பெண் புதுக்க திருமணம் முடிச்சு ஒற்றை சண்டை. புருஷன் வேலையால் வரும் பொழுது கேட்டை திறக்கும் பொழுது சண்டையோட தான் வருவார். லேட்டு கேட் திறந்து இருக்குது, லேட்டு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னா உள்ளுக்குள்ளே வருவார். வீட்டுக்குள்ள வந்தா அது இப்படி அந்த பேப்பர் அங்கே இருக்கு, இது யாரும் அப்படி ஓட் பண்ணல, இது செய்தது எல்லாம் சண்டை. இவனும் வாக்கி காட்டுவான், இவனுக்கும் சும்மா இருக்காது, அவனும் கோவப்பட்டு பேசுவார். குடும்பத்தில் ஒரே சண்டையா இருக்கேன்னு தன்னுடைய பாட்டிகிட்ட போய் பாட்டி போய் இப்படி குடும்பத்தில் சண்டையா இருக்கு, இந்த சண்டை தீர்க்கிறதுக்கு ஏதாவது மருந்து ஏதாவது இருக்கா, ஏதாவது செய்யலாம். அவள் சொன்னால் தாராளமாக இருக்கு, ஒரு கஷாயம் இருக்குது, அதை குடிச்சு சொன்னா வீட்டில் சண்டையே வராது.
அதை கொடு பாட்டி. ஒரு கஷாயத்தை கொடுத்த போய் அவன் வந்து சண்டை பிடிக்கும் பொழுது இதை வாயில் ஊற்றி அப்படியே வச்சுக்கொள், விழுக்கக்கூடாது. வாயில் வச்சுக்கொள், சண்டை அப்போ சண்டை தானே போகுது குடும்பத்தை விட்டு. நிறைய ஒரு ஆயத்தமாக இருக்கிற ஒரு வார வேலையை விட்டு முடிஞ்சு வரப்படும். கேட்ட திறத்தோடு யார்டா அந்த வீட்டில் இப்படி லைட்டெல்லாம் போட்டுருக்கு, விளக்கு அடக்கையில் அது 10 உடனே கோபத்தில் உடனே அந்த கஷாயத்தை குடிச்சு வாயில் வச்சு விளக்க வச்சுட்டேன். உள்ளுக்கு வந்தவர் பார்த்தார், என்ன அப்படி இருக்கு, ஏன் அந்த ஸ்டூல் சேர் அப்படி இருக்கு, யார் அப்படி இருக்கு. உடனே ஊற்றுனேன். ரைட் சாப்பாடு போட்ட உடனே சாப்பிட்டாச்சு, இந்த உப்பு கூடவே இருக்கு, இது சாப்பாடாட்டு கஷாயத்தை ஊற்றினேன். படுக்க போனதில் அது ஊற்றி புருஷன் பார்த்தான். நான் இவ்வளோ சத்தம் போடுறேன்னு, இவ்வளோ கத்துறேன்னு, முத்திட்டெல்லாம் இவன் கத்துவாள், எனக்கு 10க்கு பதில் வாய் காட்டுவாளே, இப்போ ஒன்று சொல்லுவீங்க. உடனே அவருக்கு ஒரு குற்ற மனசாச்சு. அடே, இப்படி ஒரு அமைதி அன்பான மனைவி கிடைக்காதுன்னு இனிமேல் சண்டை போடுறேன்னு விட்டார். அடுத்த நாள் போய் இவள் போய் சொன்னாள், பாட்டி அந்த போத்தலில் கஷாயம் முடிஞ்சுது, இந்த ஒரு முறை கோப்பரை நான் குடிச்சு எனக்கு இன்னும் கஷாயம் இருந்தால் இப்போ சண்டே இல்லை. அவர் இப்போ மன்னிப்பு கேட்டு பொருத்தனை பண்ணி நீ சண்டை பிடிக்க மாட்டேன், அந்த கஷாயம் எனக்கு இன்னும் வச்சிருக்க ஒரு பாதுகாப்புக்காக இருந்தால் தான்னு கேட்டான். அந்த பாட்டி சொல்லிச்சான், அது கஷாயம் ஒன்றும் இல்லை, சும்மா சீனி தண்ணி, அது சீனி கரைச்சி தண்ணியை கொடுத்த, நீ என்ன வாயை திறக்காம இருக்கிறதுக்காக, அது வாயில் இருந்தால் நீ திருப்பி கரைக்க மாட்டேன். அதனால தான் இதுதான் இந்த ஆலோசனை என்று ஒரு தமாசுக்கு சொல்லுவார்கள். அது போட்டு எனவே 3வது நல்ல ஆலோசனையாக இருந்தால் நல்லது. ஆனால் பாருங்க, 3வது ஆலோசனை வரும் பொழுது நீங்கள் யாரும் கணவன் மனைவி நன்றாய் சேர்ந்து கதைத்து பேசி செய்யுங்கள். எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும், எந்த கடைக்கு போகிறதா இருந்தாலும், நீங்கள் என்னவாக நீங்கள் சம்பவம் இருந்தாலும், நீங்கள் சின்ன காரியம் என்றாலும் உன்னுடைய அபிப்பிராயம் என்ன, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற, இது சொல்லு பார்க்க கலந்து ஆலோசனை செய்வீர்கள் சொன்னால் 3வது ஆளுக்கு இடம் இல்லை. எனவே அந்த தனி குடித்தனம் அது அப்படியாக எல்லாத்துக்கும் அவருக்கு பொறுப்பு இருக்கிறது. அது இந்த பிரச்சனைகள், இந்த சண்டைகள், இந்த கருத்து வேறுபாடுகள், இந்த மனக்கசப்புகள் இருந்து விடுபட ஏதுவாகும். அப்போ 1வது பாயிண்ட் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன சொன்னேன், அதாவது நீங்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க, மனம் விட்டு பேசி பகிர்ந்து கொள்ளுங்க. ஒருவர் கொடுக்குற ஆலோசனைகள், ஒருவர் கொடுக்குற இதுகள் எல்லாத்தையும் கேட்டுக்கொள்ளுங்க. பகைக்காதீர்கள், வெறுக்காதீர்கள். ஆனால் கேட்டு முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு நீங்கள் 2 பேரும் சேர்ந்தே முடிவெடுக்க வேணும். இதை வாழ்க்கையில் கடைப்பிடிங்க. நான் ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். இது சின்ன நான் போய் அது பெருசாக வந்து அப்புறம் தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே நடந்து அது பெரிய பூகம்பமாய் அது போகும். அப்புறம் பிள்ளைகள் கூட இதை பார்த்து, ஒரே பிள்ளைகள் பிறந்திருந்தால் இதை பார்த்து அவர்கள் மிக வேதனைவார்கள். பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு ஊழியம், நான் சொல்கிறேன் பெற்றோர்களுக்கு, பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பெரிய ஊழியம் சர்ச்சில் கொண்டு போகிறது இல்லை, பைபிள் ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்லை. அவங்களுக்கு விருப்பமான பொருட்கள், சைக்கிளோ டிரைவிங் லைசன்ஸோ எடுக்கிறதுக்கோ அதுக்கு நீங்கள் உதவி செய்கிறதும் இல்லை. நீங்கள் செய்கிற ஊழியம், நீங்கள் பெற்றோர்கள் சந்தோஷமாய் அன்பாக இருக்கணும். அதுதான் நீங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்கிற ஒரு மகத்தான ஊழியம். இதை விட்டு நீங்கள் எதை செய்தாலும் எதை கொடுத்தாலும் அவர்கள் அதை சந்தோஷம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள். அப்போ பெற்றோர்கள் முதலாவது என்ன பண்ணுறது, குடும்பத்தில் முதலாவது வந்த அந்த பிரச்சனை 3வது ஆளுடைய தலைவர். இப்போ அதில் குறித்து எச்சரிக்கையாக இருக்கு. சரி, 2வது ஆலோசனை என்னவென்று சொன்னான், எல்லாம் கேட்டுக்கொள்ளும். 2வது ஆலோசனை, இப்பொழுது ஆண்டவர் மனுஷனை எப்படி படைத்தார் எடுத்து வாசிங்க. அது இருக்கா, மனுஷன் ஆதாமுடைய படைப்பை பாருங்கள், அவனை வாசிங்க. ஆதாம் பூமியின் மண்ணினாலே ஆதாமை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அது மனுஷனை எப்படி படைச்சார், அவனை
பூமியின் மண்ணினாலே அவனை பாருங்க 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மா. மனுஷனை அவர் பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். பூமியின் மண் என்று சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே ஒரு நேரம் நான் அதை பேசியிருக்கிறேன் உங்களுக்கு. பூமியின் மண் என்று சொல்லும் பொழுது பூமியிலே என்னென்னலாம் காணப்படுகிறது நமக்கு தெரியுமா உங்களுக்கு? பூமியிலே பாருங்கள், தண்ணீர் காணப்படுகிறது. பூமியில் என்ன காணப்படுகிறது? நெருப்பு, தீ காணப்படுகிறது. பூமியிலே வேறு என்ன காணப்படுகிறது? காற்று காணப்படுகிறது. பூமியிலே வேறு என்ன காணப்படுகிறது? மண் காணப்படுகிறது. அப்ப ஒரு மனுஷனை அவர் படைக்கும் பொழுது இந்த நாளும் அவருடைய சரீரத்திலே இருக்கு. நல்லா கண்டுக்கணும். இந்த 4 தன்மையும் இந்த மனுஷனுக்குள்ள இருக்கு. தன்மை, நெருப்பின் தன்மை, காற்றின் தன்மை, வேற என்ன, மண்ணின் தன்மை, மற்றது தண்ணீரின் தன்மை, இதெல்லாம் அவனுக்குள்ள இருக்கு. இப்ப ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை போல இல்லை. என்னை போல நீங்க இன்னொருவரும் பார்க்க முடியாது. அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் சுபாவங்கள் என்று. இப்ப என்னை போல என் மனைவி இல்லை, மனைவியை போல நான் இல்லை. அவளுடைய சுபாவம் வேறு, என்னுடைய சுபாவம் வேறு, உங்களுடைய சுபாவம் வேறு, உங்களுடைய சுபாவம் வேறு. எல்லாருக்கும் சுபாவம் என்று சொல்லுவோமே, அது அவனுடைய சுபாவம் என்று. என்னத்தை வைத்து சொல்லுகிறோம்? எப்படி அந்த சுபாவம் அவனுக்கு வந்தது? ஏன் அந்த சுபாவம்? இதை நாங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், கணவன் மனைவி நீங்களோ அவர்களை பலாத்காரப்படுத்த மாட்டீர்கள். எப்படி நீ ஏன் இப்படி இரு, நீ இப்படி இரு, நீ இப்படி என்று சில பேர் அந்த பலாத்காரப்படுத்துறது. ஏன் அவளை போல இல்லை, ஏன் அவனை போல இல்லை என்று சுட்டி காட்டி, அதை காட்டி, இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்று பலாத்காரப்படுத்துவார்கள். செய்யாதீங்க. காரணம் அவனோட சுபாவம். ஒரு குதிரையை பார்த்து நீ கழுதை மாறி இரு இரு இரு, ஏன் கழுதை மாறி இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு சுபாவம் அது. அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கு. எல்லா மனுஷரும் ஒரே சுபாவம் எப்படி இருக்கும்? ஒரு போர் அடிக்கும். ஒரே உதாரணமா எல்லா கறியும் ஒரே மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? வித்தியாசமான இருக்கும் பொழுதுதான் டேஸ்டா இருக்கு. ஒரு மனைவி வேற சுபாவம், நான் ஒரு வேற சுபாவம். இந்த சுபாவத்தை அறிந்து அதை இணங்கி போறதுதான் குடும்ப வாழ்க்கை. தட்ஸ் தி ஃபேமிலி லைஃப். இவருடைய சுபாவத்தை பார்த்து நாம் போய் இதை மாற்று சொல்ல முடியாது. மாற்று அல்லது கெட்ட சுபாவங்கள் இருந்தால் சொல்லலாம். கெட்ட சுபாவங்கள் நாங்கள் நோமலாக சில பேருக்கு ஒரு அமைதியான சுபாவம் இருக்கும். அது ஒரு வேறு சுபாவம். சில பேர் அமைதியாக இருப்பார்கள், சில பேர் துருதுருப்பாக இருப்பார்கள், சில பேர் அப்படி இப்படி இருப்பார்கள். இதைத்தான் நான் சொல்லுகிறேன். கெட்ட சுபாவங்கள், அந்த மற்ற சுபாவம் நான் பேசல, அது வேற காரியம். குணங்கள், அது குணம். கெட்ட குணங்கள் என்பது சுபாவம் இல்லை, குணங்கள். சுபாவம் என்பது வேறு. அப்ப இந்த 4 இந்த எலிமெண்ட்ஸ், அதாவது இந்த பொருட்கள் மூலமாக தான் ஒரு மனிதன் படைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த இதில் அடையாளம் காணுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனையே வராது. உங்களுடைய மனைவியை, உங்களுடைய கணவனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். பாருங்க, இப்போ ஒரு காந்தம் இருக்கு. அதனுடைய ஈர்ப்பு சக்தி ஒரே விதமான சக்தி இருக்கும் என்று சொன்ன காந்தத்தில் ஒரே மாதிரி முனைகளை வச்சா என்ன செய்யும்? அது தள்ளி விட்டுரும். எதிர் முனை இருந்தால் அது கவரும். அதே போலதான் கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர் இந்த சுபாவங்களை இப்படி வைக்கிற ஒருவரை ஒருவர் கவர்ந்து ஒரே மாதிரி இருப்பட தள்ளி விட்டுரும். வாழ்ந்துட்டு எல்லாம் ஒரே மாதிரி என்ன போல இதை போல. அப்ப ஒரு முக்கிய பாடம் இந்த மனதில் வைத்துக் கொள்ளும்.
குறிப்படுத்தும். அப்போ நான் இப்போ என்னென்ன சொன்ன திருப்பி சொல்லுங்க. ஒரு மனுஷனை ஆண்டவர் படைக்கும் பொழுதும் அல்லது மனுஷியை படைக்கும் பொழுது மனுஷனோ மனுஷியோ அவன்கிட்ட தான் படைக்கப்படுது. ஒரு மனுஷி ஆதாம்கிட்ட தான் படைக்கப்படுகிறான் ஒரு மனுஷனிடத்திலிருந்து. அப்போ அவனுக்கு எல்லாம் இந்த குணம் இருக்கு. என்னென்ன இருந்தது? மண் இருந்தது, வேற தண்ணி இருந்தது, வேற காற்று இருந்தது, வேற நெருப்பு இருந்தது. விடுது உடம்புல இருக்குதானே நெருப்பு, சூடு, நெருப்பு இருக்கு. உடம்புக்குள்ள காற்று இருக்குது தானே, உடம்புக்குள்ள தண்ணி இருக்குது தானே, 90 விதமான தண்ணி மண்ணாலே ஆனது. கனிப்பொருட்கள் இருக்கு, கால்சியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, எல்லாம் இருக்குது. அப்ப இருக்கு. எனவே மனுஷனுடைய முதலாவது ஒரு எலிமெண்ட்ஸ் எடுத்து பார்ப்போம். மனுஷன் படைக்கப்பட்ட படைப்பு முதலாவது மண். இந்த மண்ணினுடைய இந்த தன்மை, சில பேர் இந்த டைப் உள்ளவர்களாக இருப்பார்கள். எப்படி? அது அடுத்த கிளாஸ்ல தொடரும். அடுத்த கிளாஸ்ல இந்த மண் என்னுடைய தன்மை, அவர் எப்படிப்பட்ட டைப்பாக இருப்பார், எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம், ஒருவேளை கணவன் அப்படி இருக்கலாம், மனைவி இருக்கலாம், எப்படி அடையாளம் கண்டு நான் எப்படி அதோடு சேர்ந்து வாழ வேண்டும், இதை புரிய வேண்டும் என்பதை அடுத்த வகுப்பு, அது எப்பொழுது தெரியாது, அடுத்த வகுப்பிலே இந்த சுபாவத்தை பற்றி பார்ப்போம். எனவேதான் 2வது பாயிண்ட், யாருடனும் நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னரை ஒப்பிடக்கூடாது. குறித்து கொள்ளுங்கள். கம்பேர் பண்ணக்கூடாது. அவரை போல இல்லை, இவரை போல இல்லை, இவரை போல இல்லை, அவரை போல என்று கம்பேர் பண்ணக்கூடாது. மிக பெரிய தவறு. அது செய்யக்கூடாது, சொல்லி காட்டக்கூடாது. அப்ப ஏன் இவர் இப்படி இருக்கிறார் என்றதை அடுத்த வகுப்புல அடுத்த வேளையில நாம் கற்றுக்கொள்வோம். எனவே கேட்டவர்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கேள்விகள் இருந்தால் நீங்கள் அனுப்புங்கள். எனவே உங்களுக்கு குடும்ப சம்பந்தமான பதில்கள் நீங்கள் தர வேண்டும். எனவே அடுத்த வகுப்பிலே அந்த கேள்விக்கான பதிலோடு கூட நாம் தொடங்குவோம். எனவே ஜெபம் பண்ணி ஜெபத்தோடு நிறைவு செய்வோமாக. ஜெபிப்போம். அன்பானவர்களே, எனவே இதுவரை கேட்டது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக பிரயோசனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அப்படி இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் மெசேஜ் அனுப்புங்கள், லைக் பண்ணுங்கள், அல்லது ஏதாவது சொல்லுங்கள். ஏதாவது உங்களுக்கு இதில் உங்களுக்கு புரியாது இருந்தால் நீங்கள் என்ன உங்களுடைய கமெண்ட்ஸ் என்றாலும் பரவாயில்லை, ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அதை நாம் திருத்தி சரிப்படுத்தவும் காத்திருக்கிறோம். எனவே இது கூட இந்த அடியே உங்கள் மத்தியிலே இவ்வளவு தூரம் நீங்கள் கேட்டதுக்கு நன்றி கூறி நான் ஜெபத்தோடு நிறைவு செய்கிறேன். எழுந்து நின்று நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. பிதாவே, இந்த மாலை வேளையிலும் இந்த வேளையிலும் இந்த ஆலோசனைக்கு வந்திருந்த குடும்பங்களுக்காக நன்றி கூறுகிறேன். இன்றைக்கு ஆண்டவரே ஒரு நல்ல குடும்பத்தை கட்டியெழுப்ப அஸ்திவாரத்தை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு சிறிது தூரம் நாங்கள் தோண்டி இருக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து வந்து சித்தமானால் இந்த அஸ்திவாரத்தை போட்டு நல்ல ஒரு பலமான உறுதியான வீட்டை கட்ட உதவி செய்யும். இதை கேட்ட ஆலோசனையிலும் கேட்ட இவரை கேட்ட மக்களுக்காக நன்றி கூறுகிறேன். அவர்களை ஆசீர்வதிப்பீர்களாக. இவருடைய குடும்ப வாழ்விலே எந்தவித தாட்சியும் எந்தவித அன்பின் தாட்சி குறைகள் உண்டாகாதபடிக்கு கேட்ட ஆலோசனையின்படி 3ஆம் நபரிலிருந்து சகல மக்களிடமிருந்து இவர்கள் கவனமாய் நடக்கவும், தனி குடித்தனமாய் வாழ்கிற இவர்கள் தங்கள் தாங்களே ஆராய்ந்து சோதித்து பார்த்து ஒருவருக்கு ஒரு பகிர்ந்து தங்கள் காரியங்களை நடத்த உதவி செய்வீராக. விழிப்பு கொடுப்பீராக. மற்றவர்களை பயக்க வேண்டும் என்று இல்லை ஆண்டவரே. அவர்கள் கொடுக்கிற நல்ல ஆலோசனைகளாக இருந்தாலும் தன் மனைவியோடு, தன் ஏற்ற துணையோடு, தன் கணவனோடு அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அது உங்களுடைய சித்தம். இதுவே எங்களுடைய முற்பிதாக்கள் செய்த தவறு. அதை நாங்கள் உங்களுடைய வேதத்திலிருந்து அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. அதனால் சந்தேகம் உருவாகி குடும்பத்திலே ஆண்டவரை பாவம் பிரவேசித்தது. குடும்பத்திலே மிக கொலை கூட நடக்கக்கூடிய அளவுக்கு போனது காரணமே அந்த 3ஆம் நபருடைய ஆலோசனை. அதை இருவரும் பகிர்ந்து கொள்ளாமல் போனபடியினாலே நடந்த தவறு, ஏற்பட்ட சந்தேகம். இது எங்கள் குடும்பத்துக்கு ஏற்படாமல் காத்துக்கொள்ளும். ஒருவர் ஒப்பிட்டு பார்த்து
ஆண்டவரை சுட்டிக்காட்டி அவர்களை ஏளனப்படுத்தி அவமானப்படுத்தாது படிக்க இனிவரும் காலங்களில் இதை குறித்து நாம் ஆராய கர்த்தர் சந்தர்ப்பத்தை தருவீராக. இதோ இதிலே பங்கு பெற்றிய பிள்ளைகளுக்காய் நன்றி. அது மட்டுமல்லாமல் இந்த ஒளிபரப்புக்கு உதவி செய்த மக்களுக்காய் நன்றி கூறுகிறேன். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீர்களாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றி கூறுகிறேன் என் அன்பு பிதாவே, ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், தூக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், தூக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொல்லும் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், தூக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், தூக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக.